முதல் முறையா தமிழ்நாட்டுல ஒரு பெண்ணை அமைச்சராக்குனதே நம்ம விஜயண்ணா ஆட்சியில மட்டும்தான். 100 வருஷம் அரசியல்ல தமிழ்நாட்டுல யாருமே பண்ணாதான் நம்ம விஜயண்ணா பண்ணியிருக்காரு. இதுதான் ஒரு உண்மையான அரசியல் மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். இப்படியே பேசி இந்த வீடியோ நான் முடிச்சிட்டேன்னு வைங்களேன், இந்த வீடியோக்கு ஒரு 1,00,000 வியூஸ், கிட்டத்தட்ட ஒரு 10,000 லைக்ஸ் அந்த மாதிரி வந்துடும். ஆனா உண்மை இது கிடையாது. நேற்று நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, முதல் முறை ஒரு பெண் அமைச்சராக்குனதே விஜயண்ணா தான் அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் அவன்கிட்ட சொன்னா அப்படியெல்லாம் இல்லடா, லாஸ்ட் ஆட்சியிலே பார்த்தா கீதா ஜீவன் ஒருத்தர் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி புரட்சி தலைவி ஆட்சியில் கோகுலேந்திரா, அப்புறம் வளர்மதி மேம், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் இல்லவே இல்லை, விஜயண்ணா தான் ஆக்குனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். இதை வச்சுரா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு டிவிக்கோட பேஜ்ல ஒரு போஸ்ட் என்கிட்ட காமிச்சான். கிட்டத்தட்ட அந்த போஸ்டர் 40 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க, 5 லட்சம் பேர் லைக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் அமைச்சர் அப்படின்னு சொல்லி கீர்த்தனா இவங்க தான் பதவியேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. எனக்கு உண்மையாலுமே லிட்டரலி ஷாக்கா இருந்தது. அப்படி கிடையவே கிடையாது. தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் உமன் மினிஸ்டர் ருக்குமணி லட்சுமிபதி அப்படிங்கிறவங்க 1946 பதவியேற்றுட்டாங்க. ஆனா கீர்த்தனா தான் முதல் முறையா ஒரு பெண் பதவியேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பேஜ்ல போட்டதை 5 லட்சம் பேர் லைக் பண்ணியிருக்காங்க, ஒரு 40 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. அது உண்மையாலுமே ஒரு லிட்டரலி ஷாக்கா இருக்கு. இது எத்தனை பேரை பார்த்து நம்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அதையும் பார்த்து என் ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து சொல்லும் போது எனக்கு உண்மையாலுமே கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. ஏன்னா அவன் வந்து ஒரு 10 வயசோ 15 வயசோ பையன் கிடையாது. இஸ் ஒர்க்கிங் இன் ஐடி கம்பெனி. ஏன் அவன் இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் பார்த்து அதை வந்து உண்மையான்னு சொல்லி அவனோட சார்பா ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணாம, ஒரு செக் பண்ணாம அப்படியே அவன் நம்புறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எந்த கட்சியோட பேஜ்ல போட்டிருந்தாலுமே தயவு செஞ்சு அதை உங்களோட சார்பா ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. அதை நார்மலா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சாட் ஜிபிடில போட்டாலே அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியும். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாம் நம்பாதீங்க.